நமஸ்காரம். யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் நெறைய பார்த்திருப்போம். பட் பீமரத சாந்தி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரேரா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 70ஆம் கல்யாணத்த பெரும்பாலும் யாருமே கிராண்டா பண்றதில்ல. ஆனா இன்னைக்கு சாயாஸ்ரீ கேட்டரிங் வந்து ஒரு பீமரத சாந்தி பண்ணியிருந்தோம். ரொம்ப கிராண்டா நடந்த பீமரத சாந்தின்னு நான் சொல்லுவேன். பீமரத சாந்தி எப்ப பண்ணிக்கணும்? அதுக்கு என்னெல்லாம் சீர் வைக்கணும்? எதெல்லாம் அவசியம்? எதெல்லாம் அவசியம் இல்லன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன சீரா நீங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, கண்டிப்பா வந்து பக்ஷணங்கள் இதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் புடவை, வேஷ்டி இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம எந்த பண்டிகையா இருந்தாலும், எந்த சுப காரியங்களா இருந்தாலும், பணியாரக்கா அதாவது பருப்பு தேங்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவசியமா அங்க இருக்கணும். அத தவிர ஒரு லட்டு, ஒரு முறுக்கு அந்த மாதிரி எதுவுமே பீமரத சாந்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாரி இந்த பீமரத சாந்தி நீங்க 70 வயசு ஆகப் போறது அப்படின்னா, நீங்க ஆத்துலயும் பண்ணிக்கலாம். இது பெருசா கிராண்டா நீங்க மண்டபம் எடுத்து பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஆத்துலயே பண்ணிட்டா ரொம்பவே நல்லது. ஏன்னா, அந்த வேத மந்திரங்கள்லாம் நம்ம ஆத்துல, நம்ம காதுல, நம்ம ஆத்துல அந்த மந்திரங்கள் கேட்டுட்டு இருக்கும்பொழுது, அது நம்மளுக்குமே ஒரு நல்ல வைப்ரேஷனா இருக்கும். அப்புறம் நெறைய பேர் நீங்க கேட்கிறேன், ஏன் எதிர் சம்பாவன பத்தி சொல்ல மாட்டேன்றீங்க? அதாவது பொண்ணாத்துல என்ன வாங்கி குடுக்கணும்னு மட்டும் சொல்றீங்களே தவிர, புள்ளையாத்துக்காரா, பொண்ணாத்துக்காரர்களுக்கு என்ன வாங்கி தரணும்னு சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கிறீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சம்பிரதாயங்கள் பிரகாரமே எதிர் சம்பாவன அப்படிங்கிறது காலங்காலமா புடவை வேஷ்டி தான். சக்தி இருக்கவா என்ன வேணா வாங்கி தரலாம். நம்ம எதையுமே எதிர்பார்த்து இதுவரைக்கும் எந்த ஃபங்ஷனுமே பண்ணதில்ல. அதனால தான் எதிர் சம்பாவனைய பத்தி நான் பெருசா சொல்றது கிடையாது. அண்ட் இந்த வீடியோல நான் அதையும் சேர்த்து சொல்றேன். உங்களுக்கு உங்க ஆத்துலருந்து சீர் கொண்டு வரா அப்படின்னா, உங்க அம்மா, அப்பாக்கோ, இல்ல உங்க அண்ணன், தம்பிக்கோ, உங்க கூட பொறந்தவாளுக்கோ, இல்ல யார் சீர் வைக்கிறாளோ, அவாளுக்கு எதிர் மரியாதையா, எதிர் சம்பாவனையா, உங்களால என்ன முடியறதோ, அத நீங்க பண்ணா, பண்ணவா மனசும் ரொம்ப திருப்தி அடையும். இது பண்ணணுன்ற கம்பல்ஷனா அப்படின்னு கேட்டா, பண்ணா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம சாயாஸ்னி கேட்டரிங் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த பீமரத சாந்தி சம்பந்தமா நான் ஏதாவது சொல்ல விட்டு போயிருந்தா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ வெரி மச்.